அசீரியரின் செழிப்பு. 11ஆம் வருஷம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய்? இதோ, அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாயவிட்டது. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின. அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகளெல்லாம் கூடு கட்டின. அதன் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்களெல்லாம் குட்டிகளை போட்டன. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாயிருந்தது. தேவனுடைய வனத்திலுள்ள கேதுருக்கள் அதை மறைக்கக்கூடாதிருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமல்ல. அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்திலுள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல. அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன். தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்களெல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. கர்த்தருடைய வார்த்தை 11ஆம் வருஷம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே எசேக்கியேலுக்கு உண்டாயிற்று. கல்தையர் எருசலேம் நகரத்தை பிடிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பு இந்த வார்த்தை எசேக்கியேலுக்கு கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. கர்த்தருடைய ஜனம் மிகுந்த வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிறார்கள். தத்தளிப்பின் பாத்திரம் எருசலேமின் குடிகளுக்கு குடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரம் ஒவ்வொரு தேசமாக சுற்றி வருகிறது. எல்லா தேசத்தாரும் கர்த்தருடைய தத்தளிப்பின் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறார்கள். கல்தையர்கள் எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நகரத்திற்குள் பஞ்சமும் கொள்ளை நோயும் உண்டாயிற்று. ஜனங்கள் மிகுந்த வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் இப்போது தம்முடைய உபத்திரவத்தின் பாத்திரத்தை யூதா வம்சத்தார் கையில் இருந்து எடுத்து அவர்களை வெறுத்த விரோதித்த ஜாதிகளின் கையில் கொடுக்கிறார். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி, நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஏசாயா 51:22-23. எசேக்கியேல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். எகிப்தின் ராஜா மனமேட்டிமையோடும் இருதயத்தில் பெருமையோடும் இருக்கிறான். பலத்திலும் மகிமையிலும் மகத்துவத்திலும் ஐஸ்வர்யத்திலும் தனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். இருதயத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு அழிவு வரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை. மற்றவர்கள் பாவங்களிலும் அழிவிலும் விழும்போது நாம் அவர்களை பார்த்து எச்சரிப்படைய வேண்டும். தங்களுடைய பெருமையின் நிமித்தமாக மற்றவர்கள் அழிந்து போகும்போது நாம் எச்சரிப்படைந்து நம்மிடத்தில் இருக்கிற பெருமையை நீக்கி போட வேண்டும். நாம் இப்போது நின்று கொண்டு இருந்தாலும் விழுந்து விடாதவாறு எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். நமக்கும் ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோ மனமேட்டிமையோடு இருக்கிறான். தன்னுடைய மகத்துவத்தில் தனக்கு ஒப்பானவன் ஒருவருமில்லை என்று தனக்குத்தானே நினைத்துக் கொள்கிறான். கர்த்தருடைய வார்த்தை பார்வோனுக்கு விரோதமாக வருகிறது. எசேக்கியேல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்போது அசீரியரின் ராஜாவாகிய சனகரிப்பை அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். எகிப்து தேசத்தைப் போலவே அசீரிய தேசமும் பலமுள்ளதாயும் மகிமை உள்ளதாயும் இருந்தது. அசீரிய தேசம் பரவி விரிந்திருந்தது.
அசீரியரின் ராஜாவாகிய சனகரிப் வல்லமை மிகுந்தவனாயும் மகிமையும் மகத்துவமும் உள்ளவனாயும் இருந்தான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனைப் போலவே அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பும் தன் இருதயத்தில் பெருமையோடும் மனதில் மேட்டிமையோடும் இருந்தான். அசீரிய சாம்ராஜ்யம் அழிந்து போயிற்று. அசீரியா அழிந்தபோது அதன் அதிபதியாகிய சனகரிப்பும் அதோடு கூட அழிந்து போனான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அசீரியாவின் அழிவுக்கு மேல் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினான். கர்த்தர் அசீரியாவின் ராஜாவை கேதுரு விருட்சத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதோ, அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்து ஓங்கிய கேதுரு விருட்சமாய் இருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அது நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசீரிய தேசம் ஓங்கி வளர்ந்த கேதுருவை போல் இருக்கிறது. அந்த விருட்சத்தில் அலங்கார கொப்புகளும் நிழலிடும் கிளைகளும் இருக்கிறது. மற்ற விருட்சங்களும் செடிகளும் ஓங்கி வளர்ந்திருக்கிற கேதுரு விருட்சத்திற்கு கீழே இருக்கிறது. அசீரிய தேசத்திற்கு அருகாமையில் உள்ள எல்லா தேசங்களும் சிறிய தேசங்களாய் இருக்கிறது. அவர்களிடத்தில் அசீரியாவின் இராணுவத்தைப் போல பெரிய இராணுவம் இல்லை. அவர்கள் அசீரியரின் பார்வையில் சாதாரணமானவர்களாக இருக்கிறார்கள். அசீரிய தேசம் என்னும் கேதுரு விருட்சமே வளர்ந்தோங்கி இருக்கிறது. அது வெளியின் சகல விருட்சங்களிலும் மிகவும் உயரமாக வளர்ந்திருக்கிறது. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி இருக்கிறது. அதன் கொப்புகளும் நீளமாய் இருக்கிறது. மற்ற எல்லா விருட்சங்களை விட கேதுரு விருட்சமே மிகவும் உயரமாய் இருக்கிறது. தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுர்கள் அதை மறைக்க கூடாதிருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானம் அல்ல. அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல என்று கர்த்தர் அசீரியா என்னும் கேதுரு விருட்சத்தை பற்றி சொல்லுகிறார். ஓங்கி வளர்ந்திருக்கிற கேதுரு விருட்சத்தின் கிளைகள் பெருகி இருக்கிறது. அதன் கொப்புகளும் நீளமாய் இருக்கிறது. அசீரிய தேசம் தன் எல்லைகளை விஸ்தாரம் பண்ணுகிறது. அசீரியரின் சேனை எல்லா திசைகளிலும் யுத்தம் பண்ணி அந்த தேசங்களை யுத்தத்திலே ஜெயித்து அதை தன் தேசத்தோடு இணைத்துக் கொள்கிறது. இதனால் அசீரிய தேசத்தின் எல்லை விஸ்தாரமாகிறது. மற்ற தேசத்தார் எல்லோரும் அசீரியாவின் ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அசீரியாவின் ராஜா தன்னுடைய தேசத்தை திறமையாக நிர்வாகம் பண்ணுகிறான். அவனுடைய ஆளுகை நேர்த்தியாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் அசீரிய ராஜாவின் ஆளுகையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அசீரியாவின் ராஜாவுக்கு ஒப்பானவன் அசீரிய தேசத்திற்கு அருகாமையில் யாரும் இல்லை. தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசீரிய தேசம் எல்லா திசைகளிலும் வளர்ந்து பெருகி இருப்பதை கர்த்தர் விவரிக்கிறார். அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கேதுரு விருட்சத்தை கிளைகளின் திரளினால் அலங்கரிக்கிறார். தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. அசீரிய தேசத்திற்கு அருகாமையில் உள்ள தேசத்தார் எல்லோரும் அசீரியாவின் அழகையும் நேர்த்தியையும் செல்வாக்கையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பொறாமை கண்களோடு பார்க்கிறார்கள். அசீரிய தேசம் பல தேசங்களுக்கு ஆதரவாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கிறது. அசீரியர்கள் பல ஜாதியாருக்கு உதவியாய் இருக்கிறார்கள். கேதுரு விருட்சம் தன்னுடைய நிழலிலே அநேக ஜீவராசிகளுக்கு ஆதரவாய் இருக்கும். அதன் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டுகிறது. அதன் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை போடுகிறது. பெரிதான சகலங்களும் அதன் நிழலிலே குடியிருக்கிறார்கள். அசீரிய தேசத்தின் ராஜாவாகிய சனகரிப்பினுடைய நிழலிலே ஏராளமான தேசங்கள் வாசம் பண்ணுகின்றன. தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் சனகரிப்பிடம் வருகிறார்கள். அவர்கள் சனகரிப்போடு இராணுவ ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அசீரியாவின் ராஜாவும் அவர்களை ஆபத்து காலத்தில் பாதுகாப்பதாக வாக்கு பண்ணுகிறான். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு கர்த்தரால் மாத்திரமே மெய்யான பாதுகாப்பை கொடுக்க முடியும். மனுஷர் கொடுக்கும் பாதுகாப்புகள் எல்லாம் மெய்யான பாதுகாப்பு அல்ல. அது பாதுகாப்பின் நிழல். அசீரியா ராஜாவின் நிழலிலே பெரிதான ஜாதிகள் குடியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சனகரிப் பாதுகாப்பின் நிழலாக இருக்கிறான். அசீரியாவின் ராஜாவுக்கே பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மற்ற தேசத்தார் அவனுக்கு நிழலை போன்ற பாதுகாப்பை மாத்திரமே கொடுக்க முடியும்.
கர்த்தரே மெய்யான பாதுகாப்பை கொடுக்கிறவர். ஒரு விருட்சத்தின் நிழல் மெய்யான பாதுகாப்பை கொடுக்காது. விருட்சத்தின் கிளைகள் காற்றிலே அசையும். கிளை அசையும் போது அதன் நிழலும் அசையும். அதன் நிழலில் தங்கியிருக்கிறவர்களும் அசைய வேண்டும். சீதோஷ்ண நிலைமை மாறும்போதும் பூமியில் வறட்சி உண்டாகும் போதும் விருட்சத்தின் கிளைகள் பட்டுப்போகும். பட்டுப்போன கிளை அதிகமான நிழலை கொடுக்காது. அதன் நிழலில் தங்குகிறவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள். கர்த்தர் தம்முடைய செட்டைகளின் மறைவில் நம்மை பாதுகாக்கிறார். இந்த உலகத்தின் பலவான்கள் கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கிறார்கள். அவர்களுடைய நிழலில் பாதுகாப்பு தேடுவதை விட கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் நாம் அடைக்கலம் புகுவதே நமக்கு மெய்யான பாதுகாப்பு. கண்மணியைப் போல என்னை காத்தருளும். சங்கீதம் 17:8. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4. அசீரியாவின் ராஜா தன்னுடைய மகிமையிலும் பலத்திலும் பாதுகாப்பாய் இருப்பதாக நினைக்கிறான். ஓங்கி வளர்ந்திருக்கிற கேதுரு விருட்சம் பாலை வனத்தில் உள்ள அரளி செடியை போன்றதல்ல. அது தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போய் கிடக்கும் நெருஞ்சுட் செடியை போன்றதும் அல்ல. அது உயர்ந்த நிலத்திலே தண்ணீர் இல்லாமல் வேறெல்லாம் பட்டுப்போயிருக்கும் பட்ட மரமும் அல்ல. அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியைப் போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். எரேமியா 17:6. இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏசாயா 53:2. சனகரிப் நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் இருக்கிறவன். அசீரியாவின் ராஜா பசுமையான கேதுரு விருட்சமாய் இருக்கிறான். ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடுகிறது. அசீரியா ராஜாவிடம் திரளான செல்வங்கள் இருக்கிறது. அவனுடைய அதிகாரத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் அவனுடைய ஐஸ்வர்யம் ஆதரவாய் இருக்கிறது. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆக்கின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாயவிட்டது என்று கர்த்தர் அசீரியா ராஜாவின் ஐஸ்வர்யத்தை பற்றியும் செழிப்பை பற்றியும் சொல்லுகிறார். அசீரிய தேசத்தில் உள்ள நீர்க்கால்கள் எல்லாம் அந்த தேசத்தை செழிப்படைய செய்கிறது. அதனுடைய ஐஸ்வர்யத்தையும் பலத்தையும் பார்த்து ஏராளமான தேசத்தார் அசீரிய தேசத்தாரிடம் ஆதரவு தேடி வருகிறார்கள். சனகரிப்பின் இராணுவம் மிகுந்த பலமுள்ளது. ஏராளமான ஜாதியார் தங்கள் பாதுகாப்புக்காக சனகரிப்பிடம் வருகிறார்கள். சனகரிப்பும் தன் நீர்க்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விடுகிறான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாய் இருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 12:20. அசீரிய தேசம் மற்ற தேசங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது. அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்பும் ஏராளமான தேசத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கிறான். அநேக ஜாதியார் அவனிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறார்கள். அவர்கள் சனகரிப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அசீரிய தேசத்திற்கு கப்பம் கட்டுகிறார்கள். தங்களால் செய்ய முடிகிற எல்லா சேவைகளையும் அந்த தேசத்தார் சனகரிப்புக்கு சந்தோஷமாய் செய்கிறார்கள். 11ஆம் வருஷம் என்பது சிறையிருப்பின் 11ஆம் வருஷமாகும். நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழிப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. எசேக்கியேல் 31வது அதிகாரத்தில் அசீரியரோடு கர்த்தர் நடப்பிக்கும் வரலாற்று காரியங்கள் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. அசீரியாவின் ராஜாவைப் போலவும் அவனுடைய சேனையைப் போலவும் பார்வோனும் அவனுடைய திரளான ஜனங்களும் அழிந்து போவார்கள் என்று இந்த அதிகாரத்தின் இறுதியில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அசீரியர் லீபனோனின் கேதுருவோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். திரளான தண்ணீர்களினால் இந்த கேதுரு மரம் பெரியதாக வளர்கிறது. இதில் பறவைகளும் விலங்குகளும் வந்து தங்குகின்றன. பெரிய தேசங்களுக்கும் அசீரியா அடைக்கலமாக இருந்தது. தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருவை விட லீபனோனின் கேதுரு மிகவும் பெரியதாக இருந்தது. அழகில் சிறந்து விளங்கிற்று. இதனால் ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் இந்த கேதுருவின் மீது பொறாமை கொண்டன.